படூர் பாதாம் வேணுவாங்க. நல்லா இருக்குதா? சொல்லுங்க, நல்லா இருக்குதா இல்லையா சொல்லுங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சாப்பிடுங்க. ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாச்சு மீட் பண்ணி, வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்ன விஷயம்னா, நம்மக்கிட்ட கிம்பல் கிடையாது, மைக் கிடையாது, ரொம்ப ப்ராப்ளம். புதுசாக ஆரம்பிச்சிட்டோம், பட் அதுக்கு தகுந்த எக்யூப்மெண்ட்ஸ் எதுவும் இல்லை நம்மக்கிட்ட. அதனால ஸோ புதுசாக நம்ம ஒரு கிம்பல் வாங்கியிருக்கோம், அதாவது 3 ஆக்சஸ் M1 கிம்பல். ஸோ ஓகே, இது ஆன்லைனில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். அப்புறம் மைக்கு, கிம்பல் இருந்தாலும் இது இல்லைன்னா முடியாது, மைக். ஸோ மைக் வாங்கிட்டோம். அதில் தான் நம்ம வீடியோ பண்ணிகிட்ருக்கோம் இப்போ ஆல்ரெடி. ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? ஸோ கொஞ்சம் எனர்ஜியாக ஒரு வீடியோ போட்டுருவோமே. என்ன அப்படின்னு பார்த்தா, சரியாக சாப்பிட மாட்டேன்றாங்க, ரொம்ப உடம்பு பிடிக்கிறாங்க. அப்படின்னா சாப்பாடு சாப்பிட்லையா? சரி, அதுக்கு தான் நான் வந்திருக்கேங்க. ரொம்ப ஈஸியாக இளமையாக ஒரு ப்ரோட்டீன் பவுடர். சரிங்களா? இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் காமிக்கிறேன். என்னென்ன, எவ்வளோ வேணும், எவ்வளோ குவான்டிட்டி வேணும் அப்படின்னு நான் காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் வேணும்னாக்கா என்னை கான்டாக்ட் பண்ணலாம். நான் கீழே உங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துறேன். கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு ஃபோன் நம்பர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நான் உங்கள் ஆனந்த் ஃப்ரம் ப்ளூ ஐ என்டர்டைன்மெண்ட். இது உங்கள் சேனல். ஸோ பார்த்துட்டு வாங்க, போயிடலாம் வீடியோக்கு. ஸோ முதல்ல நமக்கு தேவையாகிறது பொட்டுக்கல்ல. உங்களுக்கு தெரியும் இது என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, ரெண்டாவதா வேர்க்கடலை. இந்த ரேஷியோலாம் நான் ஒன்றா இன்க்ரீடியன்ஸ் போடும்போது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது பாசிப்பருப்பு, இது கல்கண்டு. இது கல் கிடையாது, கல்கண்டு. சரி, உயிர் கொடுக்குற ஒரு சீட்ஸ் இதுதான் ஒரு இன்க்ரீடியன்ட். இதில் ஒரு 5 வகையான சீட்ஸ் இருக்குது. பம்கின் சீட் இருக்கு, அப்புறமா ஆலி விதை இருக்கு, எள் இருக்கு, கருப்பு எள், வெள்ளை எள் இருக்கு, அப்புறமா ஃப்ளக்ஸ் சீட்ஸ் இருக்கு. ஓகே, ஒரு 5 விதமான சீட்ஸ் இருக்கு இல்லை. அப்புறம் பசங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் கருப்பு உளுந்து. ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, இது எலும்புகளை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கும். ஏன்னா பசங்களுக்கு எலும்பு ஸ்ட்ராங் இருக்காது, ஸோ ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கும் அதனால. அப்புறம் ட்ரை டேட்ஸ், அப்புறம் இது தெரியும் உங்களுக்கு என்னன்னு சொல்லி, அத்திப்பழம், பாதாம். இது நெல்லிக்காய், காடு நெல்லிக்காய், ட்ரை. அப்புறம் கொஞ்சமா கசகசா. ஓகேங்களா? ட்ரை கார்ன், ரைஸ், சோம்பு, ஏலக்காய், லவங்கம். சும்மா ஒரு கணக்கு ஒரு 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 5. அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இது இதுலேயும் ஒரு 5 வகையானது இருக்குது. வேர்க்கடலை, அப்புறம் மூக்கல்ல, அப்புறம் கருப்பு உளுந்து, பாசிப்பருப்பு. தெரியுதுங்களா? ஸோ இதை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு 10 நாள் முளை கட்டி அது வந்த பின்ன வெயிலில் வச்சு அதை நல்லா காய வச்சு எடுத்துன்னு வந்திருக்கோம். ஐயா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் பார்த்துட்டிங்களா? வெல்கம் டு அவர் சேனல். நம்ம நேராக ட்ரை ரோஸ்ட்டுக்கு போயிடலாமா?
ஓகே. ஸோ கேஸ் பற்ற வைக்கிறேன். கேஸ் பற்ற வச்சுட்டு உங்களுக்கு வந்து நான் குவான்டிட்டி எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? 100 கிராம்ஸ் இது கூடவே போட்டு நல்லா ட்ரை பண்ணலாம். அவ்வளோ ஈஸியாக கெடாது. ஸோ கெடாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிடுவோம். எண்டில் பண்ணுவோம். ஓகே. டேட்ஸு அப்புறம் அத்திப்பழம் அது ஆல்மோஸ்ட் ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கும். அதனால நம்ம வந்து அதை பார்த்துக்கணும். கொஞ்சம் ஈரமாக இருந்தாலும் நம்ம பவுட்ரு பண்ண பிறகு கேட்டுரும். ஸோ பவுட்ரு பண்ணுறதுக்கு முன்னே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா ட்ரை பண்ணி அதை வந்து நம்ம யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. ஸோ முடிஞ்சது. இப்போ நம்ம இதை எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாதாம் எவ்வளோக்கு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பாதாம் 100 கிராம்ஸ். ஓகே. பாதாம் போட்டுறோம். கூட ஒரு 3 நெல்லிக்காய், 3 இல்லை 4 நெல்லிக்காய் போட்டுடலாம். இன்னும் 2 இருக்குது, அது நம்ம சாப்பிட்ருவோம். இது கூடவே பட்டை ஒரு 2 கிராம், ஒரு 5 லவங்கு போட்டாச்சு. ஒரு 3 கிராம் ஏலக்காய். ட்ரை ஃபுட் எல்லாம் வந்து நமக்கு ரொம்ப அருமையா பசங்களுக்கு வந்து க்ரோத்திங்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மணக்குது அப்படியே. பாதாம் வந்து ஒரு 50%, ஒரு 40% ட்ரை ஆயிடுச்சுன்னா சோம்பு வந்து பசங்களோடைய ஹைட்டுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அவங்க ஹைட் ஆகணும், அதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே. சோம்பு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 கிராம் இருக்குது. போட்டுறேன். சோம்பும் போட்டாச்சு. சோம்பு கூட வந்து கொஞ்சம் லைட்டாக ஈரப்பதம் இருக்கிற ஒரு இன்க்ரீடியன்ட் தான். அதனால அது கூடவே போட்டோம்னாக்கா கொஞ்சம் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடும். மேக்ஸிமம் ஆயிடுச்சு. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ரைட். கமான் பேபி. கருப்பு உளுந்து போட போகிறோம். அது எவ்வளோக்கு இது கருப்பு உளுந்து பார்த்தீங்கன்னா 50 கிராம் இது கருப்பு. புரோட்டீன் பவுடருங்கிறது வந்து ஒரு கடலெல்லாம் நம்ம வாங்கினா ப்ரிசர்வேட்டிவ் பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்சம் அதில் இன்க்ரீடியன்ட் அவங்களது வேறு கொஞ்சம் கெமிக்கல்ஸ் இதெல்லாம் சேர்ப்பாங்க. இப்போ எதுவுமே வந்து எனக்கு தெரிஞ்சு மெடிசன்னே வந்துட்டு கெமிக்கல் தான். மெடிசன்னே உங்களுக்கு வந்துட்டு நார்மல் கிடைக்கிறதில்ல, கெமிக்கல் தான் கிடைக்குது. ஸோ ஒரிஜினாலிட்டி கிடைக்கிறத பார்க்கணும். ஒன்று மாதிரி எங்கள் மாதிரி இருக்கிற ஒரு ஆளுங்கக்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்களே பண்ணிக்கலாம். அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒருவேளை உங்களால் இது பண்ண முடியல, ஏன்னா நாங்களாம் வந்து லார்ஜ் குவான்டிட்டி பண்ணுறோம். ஸோ
ஸோ அதனால நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் வந்து சின்ன சின்ன சின்னதாக பண்ணும்போது அது ஒர்க் அவுட் ஆகாது, கொஞ்சம் கஷ்டம். இன்னொன்று இன்க்ரீடியன்ஸும் மிஸ்டேக் ஆகும். ஓகே, வேணும்னா நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணலாம். எங்களுடைய ஃபோன் நம்பர் சொல்லிடுறேன் நான். ஃபோன் நம்பர் வந்து 8618947744. யாரோ யாருக்கும் யார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கருப்பு உளுந்து ட்ரை ஆகிவிட்டது. இப்போ நான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். இதை வந்து தனியாக தான் போடணும். அதாவது நம்ம பாப்கார்ன் செய்வோம் இல்லைங்களா, அதாவது கார்ன், ட்ரை கார்ன், அது வந்து கொஞ்சம் வெடிக்கணும் லைட்டா. அப்படி வெடிக்கும் போது எடுத்துடலாம். இந்த ட்ரை கார்ன் வந்துட்டு ஒரு 20 கிராம் போதும், ஜாஸ்தி வேணாம். 1 kg நம்ம பண்றோம்னா ஒரு 20 கிராம் போதும். ஷேக் ஆகாது. அப்படி ஸ்டார்ட் ஆகும் பாருங்க வெடிக்க, அந்த டைம்ல எடுத்து போட்டுடலாம் நம்ம. ஸ்டார்ட் ஆகி அதுக்கு மேலே ஒரு டக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே 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 ஓகே. சேம் அதே மாதிரி அரிசி போட்டுக்குவோம். இப்போ அரிசி எவ்வளோ அப்படின்னா ஒரு 10 கிராம், இல்லை 1 கிலோ பண்றீங்கன்னா ஒரு 20 கிராம் போதும். அரிசி வேணும். இப்போ நம்ம என்ன போட போறோம்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், வேர்க்கடலை. இது வந்து எவ்வளவு இருக்குன்னு நான் உங்களுக்கு கணக்கு போட்டு சொல்றேன். 100 கிராம் ஓகேவா போட்டேன். இது வந்து நம்ம பெங்களூர்ல எல்லாம் வந்து கனடால என்ன சொல்லுவாங்கன்னா படுவர் பாதாமின்னுவாங்க. ஏன்னா பாதாமி வாங்குறதுக்கு விலை சொல்லணுமா, இது வாங்கினோம்னாக்கா அதே ரேட்ல அதே புரோட்டீனு அதோடைய தேவைப்படுதா நம்மளுக்கு? இல்லை. இந்த புரோட்டீன் பவுடர்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்குதுன்னா இந்த சீட்ஸ், பம்கின் சீட்ஸு அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஆலோவேதா, அதெல்லாம் இல்லை. இது வந்து இம்பார்ட்டன்ட். தென் உயிர் கொடுக்கும் இல்லையா, இது ஒரு விஷயத்துக்கு ஒரு உயிர் கொடுக்கும் இல்லையா, அது என்னன்னு கேட்டிங்கன்னா பிளாக் பெப்பர், அப்புறம் சோம்பு, அதுக்கப்புறம் இந்த பொட்டுக்கல்ல. தென் இங்க இருக்கு பாருங்க முக்கியமான ஆள், இவன் யார் தெரியுமா? இவன் கல்கண்டு. இவன் தான் ரொம்ப முக்கியமான ஆள். மனசோடும் பாடும் காற்றும் கேட்குதான் ஹராரோ ஹாரிராரோ சொந்தங்கள் என்னோட தாய் தந்த பாட்டுதானம்மா. நம்மளுக்கு இந்த வீடியோ பண்ற, யூடியூப்ல வீடியோ பண்ற ஒரு ஆசை என்னத்துக்கு வந்துச்சுன்னா, பாய் ஒத்துக்கிறாரு, பிரியாணி ஸ்பெஷலிஸ்ட் ஜபர் பாய். அவர் தான் வந்து நம்மளை ரொம்ப ஊக்குவிச்சிட்டாப்புல, நல்லா என்ஜாய் பண்ணி வீடியோ போடுவாப்புல. நம்மளுக்கு அவரை பார்த்தாலே ஒரு பூஸ்டப் ஆகுது. நம்ம இந்த மாதிரி பண்ணண்டா, வேறு மாதிரி நம்மளும் யூடியூப்ல பண்ணண்டா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ நல்லது தானே. அப்புறம் ஏதோ ஒன்று நம்மளால முடிஞ்ச ஒரு சோசியல் சர்வீஸ் ஆகிற மாதிரி இருக்கும்.
இப்போ இது கூட நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கசகசா வச்சிருக்கேன், 10 கிராம் கசகசா ஜாஸ்தி வேணும். ஓகேவா? அம்மா பட்டா 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 பட்டான்னு பாருங்க. ஆயிடுச்சு. தென் பெப்பர் போடுவோம். ஆயிடுச்சு, பெப்பர் ஆயிடுவிட்டது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாசிப்பருப்பு போடுறோம். 50 கிராம் பர் 1 கிலோ பெப்பர் கூடவே போட்டுருலாம். இதெல்லாமே இப்போ நம்ம போட்ட அத்தனையுமே வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா ட்ரை ஆக ஒரு மனம் வரும், ஒரு ஸ்மெல், அதுக்குண்டான ஒரு ஸ்மெல் வரும். ஸோ அந்த ஸ்மெல்லு வந்தப்போ நீங்க வந்து அதை கேட்ச் பண்ணிட்டு ஏற்றணும். சரிங்களா? அது கூடவே நம்ம இந்த ட்ரை சீட்ஸை போட்டுருவோம். இது மொத்தமா சேர்த்து 150 கிராம். ஓகேவா? ஓகே. அப்புறம் இம்பார்ட்டன்ட், இந்த இவ்வளோ இன்க்ரீடியனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான். எது? பொட்டுக்கடலை. இது கூடவே போட்டுருவோம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. கொஞ்சம் ட்ரை ஆகும். கடைசிக்கு வந்துட்டோம். ஓகே, உங்களுக்கு பிக்கல்ஸு, நான்வெஜ் பிக்கல்ஸ் ஆகட்டும், வெஜ் பிக்கல்ஸ் ஆகட்டும், இல்லை மிக்ஸ் பிக்கல்ஸ் ஆகட்டும், பிக்கல்ஸ் ஆர்டர் கொடுக்கலாம். நமக்கு இந்த மாதிரி ஒரு வெயிட் லாஸ் பவுட்ரு நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். இல்லை பசங்களுக்காக பண்ணோம் அப்படின்னா அந்த பசங்களுக்கு பண்ண போகிற ப்ரோட்டீன் பவுடரை நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நான் எங்கள் பக்கம் வந்து நியர் இந்த பக்கம் பெங்களூர் எங்கன்னா இருந்துச்சுன்னா நாங்களே கூட கொடுத்துருவோம். இல்லை ஷிப்பிங் வந்து கொஞ்சம் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும், கொரியர் பண்ண மாதிரி இருக்கும், கொரியர் சார்ஜஸ் ஆகும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். நம்மக்கிட்ட இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேனி கிடைச்சிடும், ஃப்ரெஷ் தேனி கிடைச்சிடும் நம்மக்கிட்ட. வேறு என்ன, இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுப்போம், ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணி தருவோம். ஏபிசி மால்ட் பண்ணி கொடுப்போம், பவுட்ரு, ஏபிசி பவுட்ரு பண்ணி தருவோம். இதெல்லாம் இருக்கு. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதெல்லாம் எங்களுக்கு ஆர்டர் பண்ணலாம். இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன், என்னுடைய நம்பர் 8618947744. ஓகேவா? பொட்டுக்கல்லையும் போட்டுருவோம். பொட்டுக்கல்லுடைய குவான்டிட்டி வந்து 200 கிராம். இவன் தான் எல்லாத்துக்கும் முக்கியமானவன். ஓகேவா? மண்டை மேல ஒரு கொண்டை வச்ச மாதிரி ஒரு குத்தி அதை பீஸ் ஆக்கி மிக்சியில் போட்டு அடிச்சிட வேண்டியதுதான். ஆயிடுச்சு. இவனையும் கொட்டிடலாம். ஒரே ஒரு ஐட்டம் என்னன்னு கேக்குறீங்களா? இவன் யாரு தெரியுமா? நம்ம ஒரு 10 நாளா ஊற வச்சு முளை கட்டி இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், நல்லா காய வச்சிருக்கோம். இதில் ஒரு 5 வகையான நல்ல புரோட்டீனாக இருக்கிற ஒரு இன்க்ரீடியன்ட் தான் எல்லாமே. சரிங்களா? இதையும் போட்டு லைட்டாக வறுத்துருவோம். ஆல்ரெடி காஞ்சிருக்கு வெயில்ல. நம்ம அப்படி கையில் எடுத்தோம்னா நம்ம கை பொறுக்கிற மாதிரி ஹீட் இருந்தால் போதும். ஓகேங்களா? ஓவர் ஹீட் வேணாம். ஏன்னா இது ஆல்ரெடி வெயில நல்லா காஞ்சுது பாருங்க.
நம்ம கை பொறுக்கிற ஒரு ஹீட் இருந்தால் போதும். சரிங்களா? அப்புறம் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நம்ம போட்ட எந்த பொருளுமே தீஞ்சிடக்கூடாது. கரியாம அதை நீங்கள் என்ன பண்ணணும், கிளீனா அதோடைய தன்மை என்னதோ அந்த தன்மை வரைக்கும் கிளீனா வறுக்கணும். வறுத்து ஆற வச்சு இடிக்கணும். எல்லாமே முடிஞ்சது. இப்போ ஜஸ்ட் அது ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆறிட்ட பிறகு நான் அரிக்கும் போது உங்களுக்கு நான் வீடியோ போட்டு கொடுப்பேன். ஓகேவா? போட்டா நாங்க ஒண்ணு போடு. சாப்பிடுங்க. நல்லா இருக்குதா? சொல்லுங்க, நல்லா இருக்குதா இல்லையா சொல்லுங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. ஓகேவா? நல்லா இருக்குதாம்மா? அம்மு நல்லா இருக்குதா? சரி, ஓகே.